ICCR எனப்படும் கலாச்சார நட்புறவுக்கான நிறுவன நாள் கொண்டாட்டம் பல்வேறு கலாச்சார மற்றும் பண்பாட்டு நிகழ்ச்சிகளுடன் கோலாலம்பூரில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய கலாச்சார மையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி இந்திய மலேசிய நட்புறவில் நல்லதொரு புரிந்துணர்வை ஏற்படுத்தியிருப்பதாக மலேசியாவிற்கான இந்திய தூதர் BN ரெட்டி தனது தலைமையுரையில் தெரிவித்தார். மலேசியாவில் இந்தியாவின் கலாச்சார மற்றும் பண்பாட்டு அம்சங்களை அறிமுகப்படுத்துவதில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய கலாச்சார மையம் பெரும் பங்கை ஆற்றியிருப்பதையும் ரெட்டி சுட்டிக்காட்டினார். Over the years, they've really attained that high quality and high levels of competence in different spheres of Indian culture in a wider sense. I'm very happy that we're able to celebrate this day together with them. As I said in my speech, it was an occasion for Indian High Commission, the Government of India, to convey its gratitude for their role and contribution in keeping alive the cultural connect between India and Malaysia. They said a celebration very unique, and I'm very confident that in the months and years to come, this will further grow in strength and thereby keep the people-to-people connect on a solid footing, and for which once again we are very grateful to the contributions and support that we get from various cultural academies which are based in Malaysia. மலேசியாவின் பிரபல நடன கலைஞர் பத்மஸ்ரீ டத்தோ ரம்லி இப்ராஹிம், தஞ்சை இந்திரா நடனப் பள்ளியை சேர்ந்த திருமதி இந்திரா மாணிக்கம், மலேசிய பரதநாட்டிய சங்கத்தின் தலைவர் முரளி நடராஜன் உட்பட பல்வேறு கலாச்சார இயக்கங்களை சேர்ந்த பிரமுகர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேலும் இந்தியா மற்றும் மலேசியாவின் கலாச்சார மற்றும் பண்பாட்டை வெளிப்படுத்தும் பல்வேறு நடனங்களும் இந்த நிகழ்ச்சியில் படைக்கப்பட்டன. It's really a very good, like an eye-opener for a lot of people, because how we are affiliated with India in so many ways, such as arts, culture, education, everything was like, it's an eye-opener. And there is a lot more things for us to look forward in terms of like a bilateral relationship between Malaysia and India based on education, arts and culture, even commercially. So this bond between India and Malaysia is very important, as we are also, although we are Malaysians, we are of Indian tradition, Indian origin. And events like this will definitely make the bond better. So இந்த டான்ஸில் வந்து ஆக்சுவலி ஒரு ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். இந்த பெனிஃபிட் என்னன்னா ஒன்றா ஆடிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறையா பிகாஸ் பார்ட் டைம் டான்ஸ்னால ஸ்டடீஸோ பேலன்ஸ் பண்ணி டான்ஸோ பேலன்ஸ் பண்ணி இது ஒரு learn how to balance our life. ஸோ நம்ம வந்து பரதநாட்டியம் தான் என்னோடய பேஸ். ஸோ பரதநாட்டியம் ஒரு 16 to 17 இயர்ஸ் கற்றுக்கிட்டு தென் அப்புறம் வந்து லைக் ஒரு புதுசாக கற்றுக்கணுன்னு சொல்லி நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ கற்றுக்கிட்டு ஒரு 8 இயர்ஸ் இருக்கும், 8+ இயர்ஸ். போத் அவர்ஸ் நாங்கள் 2 பேருமே சின்ன வயசுலேருந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பரதநாட்டியமும் கற்றுக்கும் ஒரேடியாக தான் நாங்கள் எல்லாத்துலேயும் தான் போயிருக்கோம். ஸோ இது எங்களோட செகண்ட் டைப் ஆஃப் டான்ஸ் ஸ்டைல். நம்மளுக்கு வேறு நாங்கள் வந்து படித்தா கூட பார்ட் டைம் டான்ஸஸாக இருந்தால் கூட திஸ் இஸ் லைக் something like it's our passion. So we really want to do dancing because dancing is part of our life since young and all that. And we have also like participated in a lots of shows. நிறையா ஷோஸ் பண்ணியிருக்கோம், நிறையா பெர்ஃபார்மிங்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறையா டீம் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம், சோலோஸ் and all that. இதனிடையே இசை, சித்த வைத்தியம் உட்பட பல்வேறு துறைகளில் மலேசியர்கள் பயிற்சிகளை பெறுவதற்கான கல்வி உபகார சம்பள ஏற்பாடுகளையும் ICCR வழங்கி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிற்கும் உலகின் நாடுகளுக்கும் கலாச்சார மற்றும் பரஸ்பர புரிந்துணர்வை வலுப்படுத்தும் நோக்கத்திற்காக கலாச்சார நட்புறவுக்கான இந்திய மன்றம் 1950ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி இந்தியாவின் முதலாவது கல்வி அமைச்சர் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு 76வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது.